வெல்கம் டு கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டாடா குரூப்ஸான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து இப்போது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஜாப் அப்டேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஜாப்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக எம்பிஏ இல்லை எம்எம்எஸ் பிஜிடிபிஏ பிஜிடிஎம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் டைம் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் ரெகக்னைஸ்டு காலேஜ் இல்லை ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களோட இயர் ஆஃப் பாஸ்டோ 2023 2024 இந்த 2 இயர்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு 10th May 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நியர்பை உங்களுக்கு 2 வீக்ஸ் இருக்குது. அதனால இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 10th Mayக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட் டேட் என்னென்னா 17th June 2024 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆகும். ஓப்பன் ஆனோன்னே நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் கேட்டகரி கேட்கும். கேட்டகரியில் ஐடிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணோன்னே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் டிரைவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாப்க்கு மோட் ஆஃப் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கும். அதில் இன் சென்டருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் எந்த லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸுங்கிறத கேட்பாங்க. நீங்கள் உங்கள் நியர் லொக்கேஷனை ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துக்கோங்க. டைம் சென்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சென்டர் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ராக் யுவர் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் அப்ளைட் ஃபார் டிரைவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் இன்னொரு ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.